திருச்சியில் உள்ள ரேஷன் கடை ஒன்றில் நமது செய்தியாளர்கள் நடத்திய ஆய்வு குறித்தும் இப்போது பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கின்றன என்பது தொடர்பாக கள ஆய்வு நடத்துவதற்கு நம்முடைய செய்தியாளர்கள் சென்ற இடம் திருச்சி பீமநகர். அங்கு கூடியிருந்த பெண்கள் மத்தியில் விசாரித்த போது கடந்த 2 மாதங்களில் சர்க்கரையும் அரிசியும் மட்டுமே எப்போதும் கிடைப்பதாகவும், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாமாயில் போன்றவை கிடைப்பதில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது ரேஷன் கடையில் அரிசியும் சர்க்கரையும் மட்டுமே கையிருப்பில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் விவரப் பலகை இதனை உறுதிப்படுத்துகிறது. சர்க்கரை அரிசி எல்லா நாளும் போடுவாங்க. பருப்பு, இந்த உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாமாயில் இது 3க்குமே எப்போவுமே அந்த வந்திருக்க சமயத்தில் வந்து அந்த 200 கார்டுக்கு வந்திருக்காங்க. 200 கார்டுக்கு யாரால முடியுமோ அவங்க தகராறு பண்ணி போலீஸ் வந்து லைன் நின்று வாங்கிட்டு போக முடியும். மற்றபடி யாராலையும் வாங்க முடியாது. அந்த 200 கார்டுக்கு முன்னாடி வந்து யாரால சண்டை போட்டு வாங்க முடியுமோ அவங்க தான் வாங்க முடியும். மேலும் கடந்த ஜனவரி மாதத்தில் துவரம்பருப்பு வந்ததாகவும் 1200 குடும்ப அட்டைகளில் முதலில் வந்த 200 அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பருப்பு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். பருப்பு, பாமாயில், உளுந்து இப்போ ஜனவரி 3 மாதமாக போடல. கேட்டால் லோடு வரலங்கிறாங்க. வந்தால் எப்பவுமே மாதம் போட்டுருவாங்க. டிசம்பர் வரைக்கும் போட்டாங்க சாமான். அந்த 3 மாதமாக வரல. சிரமமாக இருக்கு. பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டு குறித்து பேசிய கடையின் விற்பனையாளர், கடந்த 2 மாதங்களாக அரிசி, சர்க்கரை தவிர மற்ற பொருட்கள் வரத்து இல்லை என்று தெரிவித்தார். பருப்பு, பாமாயில் தொடர்பாக மக்கள் கேட்கும் கேள்விகள் பற்றி உயரதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். சில குறிப்பிட்ட பொருட்களை தவிர பருப்பு வகைகள், பாமாயில் போன்றவை ரேஷன் கடைகளுக்கு சரிவர வரவில்லை என்பது நம்முடைய கள ஆய்வில் அம்பலமாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து சார்லஸ் மற்றும் லெனின்.